ஹலோ ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஒரே மாதிரி இருக்க. நீ எப்பறம் இருக்க? நானும் ஒரே வாழ்க்கை தான் இருக்குச்சு. ஒரே மாதிரி தானே இருக்கேன். சரி சரி. சாப்பிட்டியானே? நல்லா சாப்பிட்டேன். நல்லா சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? என்னம்மா நீ தானே ராசா? அது என்னன்னு தெரியல. எனக்கு வர்ற ரசிகர் பூரா இப்படியாமே. எல்லாருக்கும் வணக்கம். ஆமா, நீண்ட இடைவேளைக்கு பிறகு உன்னை பார்த்து வெக்கப்பட்டு நிக்கிறான் பிராங்கட்டு. அவ்வளவுதான். நம்ம முகரையை பார்க்க கூடாது. எந்த முகரையை பார்த்தா என்ன சிரமப்பட்டாரோ பொம்பளை. இங்கிட்டு திரும்பி தலைங்க. இங்கிட்டு திரும்புங்க. இங்கிட்டு திரும்புங்க. என்னைய பாருங்க. உனக்காண்டி தான் இவ்வளோ ரெடி ஆகி மேக்கப் போட்டு வந்திருக்கேன். நீ அங்கிட்டு குண்டியை திருப்பிட்டு உட்காந்துருக்க. இங்கிட்டு திரும்ப. என்ன எந்திரிச்சு கிளம்புற? ரஜினிகாந்த் மாதிரி அழகா இருக்கு. உங்க அன்பு மட்டும் போதும். நீங்க உட்காருங்க. அந்த காசை வச்சு இன்னொரு கட்டிங்க வாங்கி படு. பேசாம உட்காரு. காலையில தான் தெரிய போகுது. நான் உனக்கு கட்டிங் கூட காசு தரேன். பேசாம உட்காந்து தொலை. நாசமத்து போக இப்பதான் வந்தேன். உன் இடம் போய் உட்காரு. ஐயோ கடவுளே. சரிடி செல்லா. ஐ லவ் யூ லவ் யூ. போய் உட்காரு போ. இந்த ஒரு வார்த்தைக்கு தான் மனுஷன் உயிரோட இருக்கான். அப்படி கிடையாதுங்க. குடியாருன்னு குழந்தை ஒண்ணு. நம்ம சொல்றத குழந்தை கேக்குமா? அது அடம் பிடிக்கிறத சாதிச்சிரும். அது மாதிரி தான் நம்ம அவ்வளவுதான் படுத்துரு. சாமி சொன்ன ஒரு வார்த்தையில ஆளை படுக்க வச்சுட்டியே. எந்த பொம்பளைட்ட ஏமாந்தையோ இப்படி படுத்து கிடக்குறீங்க. மைக் செட்காரே சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? நான் உங்களை கேட்கறேன்ல, என்னை கேட்கணும்ல. பிடிச்சிருக்கா? எதம்மா கேட்குற? விரதத்தை முடிப்போம்னு தான். வேற என்ன? அந்த வேலைக்கு போவோம். எரிக்கையா எரிச்சாவில்ல. இதுல எத்தனை பேர் ஏறினாலும் பஞ்சர் இல்ல. எரிக்கையா எரிச்சாவில்ல. எத்தனை பேர் ஏறினாலும் பஞ்சர் இல்ல. எங்களை போல எரிக்கா அரிச்சாக்க முடியுமா? ஏறிதா பாரியா என்ன செய்ய முடியும்? பல்ல வேணும் உனக்கு தெரியுமா? போட்டி வேணும். எரிக்கையா அரிச்சாவில்ல. தியாகராஜன் நீதானப்பா?
வடிவேலு மாதிரி ஆயிடுச்சு. அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய ஐயாவுக்கு மனமார்ந்த நன்றி. பெத்தவங்க பப்புன்காரன் சொன்னான், நான் நம்பல, இப்பதான் நான் நம்புறேன். இதுதான்டா ஒரிஜினல். ரொம்ப பேசினேன்னா ஃபேன்ல மாட்டி விட்டுருவேன். சூப்பரா. அடுத்துமா இவகாழான தாமர் ரொம்ப நாளாக தூங்குற ஆமி விதிக்க மொக்க புரியுது நீ பக்கா என்ன சட்டை மாத்துறாரு. எப்பா மேல மாத்துற சரி, கீழே எதுவும் மாத்திராத, பப்ளிக் ஆயிரும். பாத்து நீ மாத்திரி செல்லம், என்னை கரெக்ட் பண்ண தானே மாத்துற. ஏற்கனவே என்னை பிடிச்சி தெரியாது எத்தனை பேர்த்த நீ என்னமோ குடும்பம் நடத்தும் மேல பேசுற. என்னை லவ் பண்ணி தாங்க அந்த நிலைமைக்கு ஆளாயிருக்காரு. ஆஹா, இதுக்கு காரணம் நீதானா? என்னை லவ் பண்றேன் பூரா நிலைமையில அதுதான். ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்.
அடுத்து என்ன அடுத்த கட்டம்? எனக்குன்னு ஒரு ஆள் போட்டிருக்காங்க. உனக்குன்னு ஒரு ஆள் இருக்கா? ஆமா. ஓ 12 மணி ஆயிடுச்சுன்னா எந்த ஆம்பளையாவது தொடலைன்னா கை கால் நடுங்க ஆரம்பிச்சிடும். உனக்கு அப்படி ஒரு நிலைமையா? ஆண்களுக்கெல்லாம் ஒரு கை நடுங்கும், அது வேற. ஆனா எனக்கு நடுங்கிறது 12 மணிக்கு மேல ஆம்பளை இடிக்கலைன்னு வச்சு. ஆம்பளை இல்லைன்னா என்னமா பண்ணுவேன்? ஆம்பளை இல்லைன்னா என்ன மசருக்கு உயிரோட இருக்கணுங்கிறேன். அதனால எப்பவுமே 10 ஆம்பளை நம்பி போயிடலாம், ஒரு பொம்பளை நம்பி தான் கூட போக முடியாது. எப்ப போர்த்து விட்டு போவான்னு தெரியாது. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆண்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ஆண்களை தான் பிடிக்கும். ஆனா இவனை எப்படி போட்டாங்க? ஏன் உனக்கு என்ன இவனை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? ஆண்களை தானே பிடிக்கும்னே. ஆமா. டான்ஸ் பொம்பளை பிள்ளை. சரி, அப்ப பப்புன ஆம்பளையில போடணும். இப்ப என்ன? அதுக்கு பதில் அவனே வந்து சொல்லுவான். ஓகே. அதனால அந்த வேலைக்கு போன கூப்பிடுவோம். ஓகே. ஏறினா நாங்க ஏறிதாண்டா மாமா, இழந்த பழத்தோப்பு தாண்டா நான் ஏறி. நீ அண்ணன் வேணும் முறை மாறிடு, நீ வேற எங்கிட்டாது ஏறு, நான் வேற எங்கிட்டாது ஏறிக்கிறேன். ஏன் என்னாச்சு? அண்ணன் தங்கச்சி ஏறினா நாட்டுல தப்பா பேசுவாங்க. அதனால எனக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன் ஆளு, நாங்க ஏறிக்கிறேன், நீ பேசாம பெட்டிய மட்டும் அமுக்கு. நான் என்ன பாவம் பண்ணணும்? வரது பூரா அக்கா தங்கச்சியா வருது. அக்கா தங்கச்சின்னு உன்னை அண்ணேன்னு ஏன் கூப்பிடுறோம்னா நீ செலவு பண்ண மாட்டேங்கிற, எங்கள்கிட்ட வாங்குற. அதனால நாங்க செலவாய்க்குவோம். செலவு பண்றது மட்டும்தான் மாமி மச்சான், செலவு பண்ணாதே பூரா அண்ணே அப்பன் தான். ஓகே, நன்றி, மகிழ்ச்சி. ஏறி நல்லா உழுப்பட்டுமா மாமா, பாஸ் மொட்டை பாஸ் எங்க போறீங்க? மொட்டை ஒம்பளத்தை நான் மட்டும் பிடிக்கட்டுமா? அவன் எங்கிட்ட அடிபட்டு இருக்கேன், பொம்பளை பிள்ளைய பேசினா எந்திரிச்சு போறேன். கவிதையே தெரியுமா என் கனவு நீதானடி, இதயமே தெரியுமா உனக்காகவே நானடி, இமை மூட மறுக்கின்றது ஆவலே, இதழ் சொல்ல துடிக்கின்றது காதலே, உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போனே மெழுகா, நெஞ்ச உதச்சு உதச்சு பறந்து போன அழகா, அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே, அடடா காதலை சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே, தினமும் சிரிச்சு மயக்கி என் மனச கெடுத்த சிறுக்கி, தழும்பி எழுந்த பருத்தி இவ தழும்பி விழுந்த பருத்தி, வெள்ளி கொலுசு மணி வேளாண கண்ணு மணி, சொல்லி இழுத்ததென்ன சொல்லாமல் சேர்த்ததென்ன, பாடாத ராகம் தொட்டு பாட்டு படிச்சதென்ன, கூடாம கூட வந்து சேர்த்ததென்ன, சொல்லிவிடு வெள்ளி காதில் ரோஜாவே எல்கே நீ எங்கே, கண்ணே வடிவடி கண்ணே, கண்ணுக்குள் நீரா கண்ணீரில் நீரா, கண்மூடி பார்த்தா நெஞ்சுக்குள் நீரா, என்னானதோ ஏதானதோ சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி, நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் ஜீவனே, சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லிவிடு வெள்ளி நிலவே, சொல்ல வந்த செய்திகளையே உறவுகள் கசந்ததம்மா, கனவுகள் கலைந்ததம்மா, கோடி கோடி மின்னல்கள் ஓடி வந்து பாயுதே, ஏனடி 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 சொல்லாமலே யா தந்தது நெஞ்சோடுதான் யா தந்தது, மலை சுடுகின்றதே அடி இது காதலா, தீ குளிர்கின்றதே அட இது காதலா, இந்த மாற்றங்கள் உன்
நொடி பார்வையில என்ன கட்டி இழுத்தவனே என்னோட ஆசை மாமனே உன்னை கட்டிக்க ஆசை வச்சேனே. அடிப்பொடி ஓரத்துல நீ தர உனக்காக காத்திருக்கிறேன். நான் உனக்காக காத்திருக்கிறேன்டா. உடலில் பூசார நீதான் வந்து சேர்ந்த கனவு இருக்க நாளா உன்னை பார்த்தா எடுத்து படிச்சேன். ராமே சீதை போல என்ன நீங்க ஆண்டிடணும். என் உதடு என்ன பாவம் பண்ணுச்சோ, என் உதட்டுக்கு தான் கோபம் வந்துச்சோ, இந்த உதட்டுக்கு தான் கோபம் வந்துச்சோ. அத்த மகனே ஆசை அத்த மகனே, சொத்து சொக நீதான் என் அத்த மகனே. மாமி மகளே நீ மாமி மகளே, மனசுக்குள் நீதான் என் மாமி மகளே. மாமான்னு கூப்பிடத்தான் மனசு சொல்லுது, மனசுல உன்னை பத்தி நினைப்பு கொள்ளுது. மாமான்னு கூப்பிடத்தான் மனசு சொல்லுது, மனசுல உன்னை பத்தி நினைப்பு கொள்ளுது. நீ என்ன ஊரு என்ன பேரு எனக்கு தெரியல, உன்னை கண்டு நான் இங்கு பேசிட தவறியில. எங்க ஊரு திருவிழாக்கு எதுக்கு வந்தேயோ, என்னத்தான் கரை பிடிக்க கனவு கண்டேயோ. மாமான்னு கூப்பிடத்தான் மனசு சொல்லுது, மனசுல உன்னை பத்தி நினைப்பு. இந்த பப்புன் தேவையா? என் நாட உலகத்துல பத்தியா அந்த நான் பார்த்ததே இல்லை. இந்த புள்ள சொன்னது ஒவ்வொன்றா நடக்குது. தேவையா? நான் இடிச்சனா? ஆ? நான் போய் இடிச்சனா? நான் கேட்கிறேன், அந்த நான் ஏதாவது தொட்டனா? ஏரியா நீ தொடல, நாகரிகமா வந்தா நான் ஒத்துக்கிறேன். சரி, அந்த பிள்ளை இடிக்கு நீ தாங்க மாட்டேங்கிறியே, நீ எதுக்கு நீ வந்திருக்கேன்னு கேட்கிறேன். தாங்க மாட்டேங்கிறேன். நீ இப்படி வரான்னு கத்துற. ஆ? ஆ? ஓ, என்ன மல்லா கழுத்து படுத்துருச்சு வண்டி. ஒரு கேள்வினாலும் நச்சுன்னு கேட்டுட்டு படுத்துட்டான். சரி, ஆனா அவர் ரெண்டு சொன்னது ரெண்டுமே எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாததா. புரட்டாவும் பிடிக்காது, கோட்டரும் பிடிக்காதயா. சரி விடுங்க வாத்தியார, ஆ, அவர் கிடக்கட்டா, அவர் அம்மா சித்தப்பந்தேன். ஆ. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரு கிடக்கிறத வண்டி கிடக்கட்ட. சரி, ஆள் எப்படி இருக்கு? நான் சொன்ன மாதிரி இருக்கா? இல்ல நீங்க முதல்ல சொன்னீங்க, நான் நம்பல. ஆ. ஆனா கொப்பும் கொலையும் சொன்னீங்கல்ல, ஆமா, சூப்பர். இருக்குல்ல, எல்லாமே நல்லா இருக்கு. இன்னைக்கு நான் ஒத்துக்கிறேன், இன்னைக்கு ஒத்துக்குவேன். சரி, மத்த டான்ஸ் வரும்போதெல்லாம் சொல்லிடாதீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இல்லாதத கூட இருக்கிற மாதிரி தான் சொல்லுவேன். விடிகிற வரை நீங்களும் ஆமா ஆமா ஆமான்னு சொல்லணும். ஏன்னா என் பொழப்பு அப்படி. சில நேரம் 60 வயசுல டான்ஸே கிடைக்காம கிளவிய கூட கூட்டிகிட்டு வருவான். ஆமா, நான் அப்ப என்ன செய்வேன், வெளியில வசனம் சொல்லுவேன். அடே அப்பா, இன்னைக்கு வந்திருக்க பிள்ளை அருமையான பிள்ளை, தக்காளி பழம் மாதிரி தல தல தலன்னு இப்பதான் வயசுக்கு வந்து 3 மாசம் ஆகுதுன்னு சொல்லுவேன். சொல்லுவீங்க. அப்பவும் நீங்க ஆமான்னு தான் சொல்லணும். சரி, புரியுதா? நான் என்ன சொல்லணும் அதுக்கப்புறம் ஆமான்னு சொல்லணும். ஏங்க நீங்க எந்த படமும் கொடுக்காம எப்படியும் ஆமா பட முடியும்? ஏதோ ஒரு 200 500 1000 கொடுத்து சொல்லிங்கன்னா சரிங்களா? சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா சரி, இந்த பிள்ளை இன்னைக்கு தான் பாக்குறீங்களா? இன்னைக்கு தான் முதல் சந்திப்பு. அரே, அப்படி கேட்கல, சந்திப்பு நிறைய செஞ்சிருக்கலாம், அதை கேட்கல. இந்த மேடையில இந்த மேடையில கேட்கறேன். முதல் சந்திப்பு. முதல் சந்திப்பு. எல்லாமே நல்லா இருக்கு வாத்தியாரு, ஆனா எனக்கு தான் அப்படி இருக்கு. ஏய், எப்படி இருக்குன்னு சொல்லு. மெது 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 மெதுன்னு இடிச்சாலை கொடுத்து வச்சவங்க, இந்த பப்புனுக்காரங்களாம் கொடுத்து வச்சவங்க. நாங்க என்ன பாவம் பண்ணமோ. இன்னும் இதயத்தை அமுக்கணும், இன்னும் 50 வருஷம் ஆனாலும் இதத்தையும் அமுக்கணும். என்ன கொடுமை. சரிங்களா? இதை வேற மேக்ஸ் இவரு வீடியோ எடுக்கிறவர், அவரும் பாவம். இப்படியே எடுத்துட்டு வீட்டுல போய் போட்டு. இருங்க வாத்தியார, பேசாம இருங்க. ஓ அப்பா, எப்படி அப்படி இளவட்ட கல்ல தூக்கி உள்ள ஓட்ட மாதிரி. வாங்க, வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த பையன் நீ வம்புழுக்கிறேன். வம்புழுக்கிறேன்? அந்த காளி பூதி காளி. ஐயோ அம்மா, வாங்க வணக்கம். எனக்கு எத்துக்காளிடா. உனக்கு லப்பராம்ல, உனக்கு இப்படி ஆடிதான் சரியா வரும். அப்படி ஆளுதா பிரச்சனை இல்ல, கட்டிங்க கொடுத்துட்டு படுக்க வச்சிருவேன். செஞ்சு விட்டு பேசாம. ஓ, சிரிக்காத, சிரிச்சாலே எனக்கு அப்படித்தான் எரிச்ச மச்சலா இருக்கு.
இல்ல சிரிச்சாதான் பெண்கள் சிரிக்கணுங்க. சிரிக்க வேண்டிய இடத்துல திரி, இங்க வந்து என்ன இதுக்கு சிரிக்கிற? இங்கதாயா சிரிக்கணும். நான் என்ன ஹரிச்சந்திர நாடகம் ஆடுறேன், பிள்ளைய தேடியா வந்திருக்கேன், இங்க அழுதுகிட்டு வர்றேன். சரி அதெல்லாம் விடு. இப்படி ஒரிஜினல் தானா? அட உன் தலத்த நிறைய ஒரிஜினல் தாண்டா, ஓயாம சந்தேகப்படுற. எப்படி இப்படி? இதுக்காண்டி எடுத்து பேன்லியாடா தொங்க விட ஐயோ முடியும்? நேத்தெல்லாம் வந்த டான்ஸுக்கு ஒப்பல. ஏன் மண்டையும் இல்ல குண்டியும் இல்ல சுத்தமா எதுவுமே அடுத்த கிடையாது. தடவை நாடகம் குடுக்கையில என்னென்ன சைஸ் வேணும்னு எழுதி கொடுத்துருங்க. கடவுளே, இன்னும் இப்படித்தான் இருந்தா ப்ராடக்ட்ட வாங்கி வச்சிட்டு வந்துடுறோம். மணி ஆ? உண்மையிலே இப்படி இருந்தா தான் எனக்கெல்லாம் பேச்சு வரும், எல்லாமே வரும். எல்லாம் வந்து என்ன பண்ண, நீ என்ன பண்ண போற? ஏன் என்ன உன்னை நான் தான் பண்ண போறேன். பண்ணு யாரு பண்ணானே மாமா? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. முத ஆ. பொம்பளை பிள்ளைகிட்ட வந்தோனி வந்தமா, எதுக்குமா வந்த, யாருமா நீ, ஏமான்னு கேளிய. ஈ புதுதாடா. ஏய் போடாங்க. ஏம்மா உனக்கு உதவி பண்ணதாம நான் வந்திருக்கேன். எனக்கு உதவி பண்ண நீ தேவையில்லை, என் கை இருக்கு, நாங்க பாத்துக்குவோம். ஏன் அப்படி பேசுற? ஏன் நீ எல்லாம் கை கஞ்சி குடிக்கல, நாங்க கை கஞ்சி குடிக்க மாட்டோம்? ஏன் நாங்க ஆம்பளை கைய வச்சு நாங்க வளர்த்துக்கிறோமா? ஏண்டா நீ 5 விரல வச்சு வேலை பார்க்கண்டா, நான் ஒத்த விரல்ல உலகத்தை சொல்லிட்டு விட்டு ஓ போயிருவேன். நீங்க விரலுக்கு முடியா? நீ கை கம்பெனியா? ஆமா கையில முகரை மூஞ்சியும் பாரு. பேச்ச முத உன் பேச்ச நிப்பாட்டா. நிப்பாட்ட மாட்டேன். ஆம்பளை அட்டை தரித்திரமா பேசுற. பொம்பளை இப்படி பேசிக்கிட்டு இருக்க, நீ தரித்து நீ அதை தெரிஞ்சு ஏய் முதல்ல. பொம்பளை பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நாடு சரித்திரம் படைக்குது. ஆண் பிள்ளை ஜான் பிள்ளை ஆணுக்கு மரியாதை கொடுக்கறனால எங்க ஜானுக்கு நீங்க மரியாதை என்ன கொடுக்கணும். மயிருக்கு உன் ஜானுக்கு நான் மரியாதை இந்த கொடுக்கணும். ஜானு இருந்தா தான் உன்ன மாதிரி பொம்பளைக்கு மோச்சம். இல்லாட்டி- இந்த ஜான் இல்ல நீ எல்லாம் பீச்சம் எடுத்து போடா, போயிடுவ. நான் பிளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணிட்டு போவேன். போடா வேலைய பாருடா. உன் ஆ. ஜானை கொண்டு போய் ஆர்டர் பண்ணுவேன், ஒரு இதுல ஆர்டர் பண்ணுவேன். போய் செவுத்துல ஏபிசிடி எழுதுடா போடா. ஏன் நீ சரியான பொம்பளை? ஆளு எங்க முகரையும் ஆம்பளை பாரு. என்ன ஏன் என்ன அப்போ ஏன் அவளை ஆம்பளை கேவலமா பார்த்தா இருக்கிற? எரிச்சலா தான் இருக்கு. உன்னைய கண்டாலும் எனக்கு தான் எரிச்ச மச்சரா இருக்கு. வர வர என்னையோட உனக்கு நல்லா இருக்கடா. ஏலே இது என்ன விளையாடி சாமான புடிச்சுக்கிட்டு தெரியுற? விடுறா, நீ தான் பிடிக்க மாட்டேங்கிற, நானா அதை புடிச்சிட்டு போறேன்டா. விடுறா, ஏலே பப்ளிக்ல உன்னைய புடிச்சுக்கிட்டு தெரியுற? பப்புளிக்க புடிச்சா தான் தெரியும். எதுக்குடா அப்ப நவுத்திட்டு வர்ற? இல்ல நீ புடிச்சவனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிருச்சு. மறுபடியும் பிடிக்கணும்னு அப்படி இல்ல ஆ. நான் என்னமோ பண்ணுவேன். முத ஆம்பளை மாதிரி ஒதுங்கி நின்னு பேசு. அப்படி முடியாது. நீ தானே ஏறிக்கிட்டு வந்த, நான் வந்தேன் உனக்கிட்ட. நான் ஏன்- நீங்க சொல்லுங்க இப்ப நான் போனேன் அவளுக்கு. நான் வந்தல்ல, நீ பயந்து ஓட வேண்டியதானே. என்ன மயத்துக்கு அப்படி பயந்துக்கிட்டு போட? 5:30 வரைக்கும் நீ தான் எனக்கு பொண்டாட்டி. என்ன மயிருக்குன்றேன். ஊர்ல அட்வான்ஸ் போட்டுருக்காங்க. அப்படியெல்லாம் உனக்கு பொண்டாட்டியா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் கள்ள புடிச்ச வச்சுக்குவேன். போட வேலைய உன்னைய பண்றா. கட்டி பிடிப்பி, ஆ? உன்னைய தூக்கி போட்டு அமுக்குவி, எல்லாமே பண்ணுவி, எனக்கு உரிமை இருக்கு. நீ கட்டி புடிச்சு அமுக்குறதெல்லாம் சரிதான். என் மாமே குமரேச மாமா அட்வான்ஸ் போட்டு கூட்டியாந்துருக்காரு. முத ஆம்பளை மாதிரி பேசியா. பொம்பளை மாதிரி பேசுவான். ஆம்பளை மாதிரி நடந்துக்கிட்டா பொம்பளை மாதிரி நடந்துக்குவோம். பொம்பளை மாதிரி நின்னு நடந்துக்கிட்டா ஆம்பளை மாதிரி என்னப்பா உன்னை தப்பா அடக்கமா நாங்க நடந்துக்கிட்டாங்க? பேசுவோம் தெரியுமில்ல? கைய புடிச்சு இழுத்தனா? இல்ல. கட்டி புடிச்சனா? இல்ல. முத்தம் கொடுத்தனா? இல்ல. உன்னை கைய புடிச்சனாடா? கட்டி புடிச்சு முத்தமா? போடாங்கட்டு. இல்ல நீ கொடுக்கணும்னு சொன்னா நான் கொடுத்துட்டேன் அவ்வளவுதான். ஐயோ மருந்த குடிக்க போறாரு. ஆ. ஒழுக்கமா ஆம்பளை மாதிரி நடந்துக்கியா. ஒழுக்கமா நீ பொம்பளை மாதிரி நீ ஐயோ நடந்துக்க. வீடியோ வேற ஓடுது, கட் பண்ணி விடுங்கப்பா. அந்த எங்க அந்த சீனை கட் பண்ண சொல்லிடுவான். நீ படிச்சலாம், பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன். எத்தனை பேர் வந்தாலும் நான் பாத்துக்க, நீ பேசாம படு. எப்படிடா கழுவிட்டு? எப்ப நான் கத்துறேனோ அப்ப நீ எந்திரிச்சு வந்தா போதும், பேசாம படு. எப்படி கத்துவ? ஆ? எப்படி கத்துவ? ஆ, அப்படி கத்தப்படாது. அப்படி கத்தனு. அது நறுக்குன்னு. ஏய் ஜாச்சி, ஆ? அப்படி கத்துனோம்னா ஏதோ கொலை பண்றாங்கன்னு நினை. நீ எப்படி கத்துற? ஆ. அப்படின்னா செய்யறாங்கன்னு அர்த்தம். ஏய் என்னடா அப்படின்னா யாரோ உன்னை கெடுக்க வர்றாங்கன்னு அர்த்தம். கெடுக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கா? வித்தியாசம் இருக்கு. என்னமா நீ வித்தியாசமே தெரியாம இருக்க? இந்த அப்படின்னா கிளம்பிட்டான்ல, ரொம்ப நைவா செய்யறாங்கன்னு அர்த்தம். அவனை வாங்க பாரு, செத்தத்தோலே அந்த அடி அடிக்கிறான். சிக்கனம்னா இவனா நைவா செய்வேன். சிவாவா? ஒழுக்கமாரு. ஏய், முத நீ பொம்பளை பிள்ளை ஒழுக்கமாரு. நாகரிகமா பேசியா. இங்க பாரு நீ நாகரிகம் பேசு. நாகரிகம் பேசு. ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்கணும்ன்றனால நான் அமைதியா இருக்கேன். பொம்பளை பொறுமைக்கு சிறந்தது பொம்பளை அப்படிங்கறனால நான் வந்து உனக்கு மரியாதை கொடுக்கிறேன். பொறுமையின் பொக்கிஷம் பொம்பளைன்னு சொல்றேன். பொறுமைக்கு சிறந்தது ஆம்பளைன்னு சொல்றேன். எந்த வகையில நீ பொறுமையா எந்த இருக்க? வகையில நீ பொறுமையா நீ இருப்ப? எந்த வகையில பொறுமையா எல்லா இருக்க? விதத்திலும் ஆம்பளை பொறுமையா இருப்பா. என்ன எல்லாத்துலயும் பெண்ணும் பொறுமையா தான் இருக்கா. சாதிக்க பிறந்தவங்க ஆம்பளை வர்க்கம். சாதிக்க வைக்கிறவளே பொம்பளை வர்க்கம். என்ன சாதிக்க வச்சு நீங்க எல்லாம் கிழிச்சு புட்டி என்ன நீ சாதிச்சு கேப்ப நட்டு புட்டிக்க. நாங்க நினைச்சோம்னா சைக்கிள் ஓட்டுவா, நானும் ஓட்டுவேன். பைக் ஓட்டுவா, நானும் ஓட்டுவேன். வேன் ஓட்டுவா, நானும் ஓட்டுவேன். லாரி ஓட்டுவா, நானும் ஓட்டுவேன். பஸ் ஓட்டுவா, ஓட்டுவேன். ட்ரெயின் ஓட்டுவா, ஓட்டுவேன். ஜேசிபி ஓட்டுவா, ஓட்டுவேன். கப்பல் ஓட்டுவா, ஓட்டுவேன். ஃளைட் ஓட்டுவா. ஓட்டுவேன். என்னடி இங்க ஓட்டிக்கிட்டு கிடக்குற? ஓட்டணும்டா, நானே சிலையா நின்னுகிட்டே இருக்க. நடை உடை பாவனை இருக்கணுங்க. என்னத்தவே நீ ஓட்டுறேன்னு சொன்னாலும் உன்னையே ஓட்டுறதே நான் தான். நீ என்னைய ஓட்டுனா பரவாயில்லடா. நான் யார ஓட்டுவேன் தெரியுமா? உன்னைய ஓட்டுவேன், உங்க அண்ணன் தம்பி ஓட்டுவேன், உங்க அப்பனை ஓட்டுவேன், பெரியப்பனை ஓட்டுவேன், தாத்தனை ஓட்டுவேன், பாட்டனை ஓட்டுவேன், உன் தெருவுல இருக்கிறவனை ஓட்டுவேன், உன் ஊர்ல இருக்கிறவனை உன்னை நாடே கடத்தி விட்டுருவேன் தெரிஞ்சுக்க. ஆத்தாடி உன்னை மாதிரி பொம்பளைய குடும்பத்துல ஒண்டி வச்சு அம்மா புண்ணியவதி வலது கால தூக்கி வச்சு வாமா, மணிமேகலை வலது கால தூக்கி வச்சு வாமான்னு சொல்லுவோம். மாமியா மாமனார் சொல்லுவாங்க. நீ வலது கால தூக்கி வச்சு போய் நடு வீட்டுக்குள்ள உட்காந்து விளக்க பொருதுவேன். அதோட அவ்வளவுதான். விளக்கு எரியாது, வீடு தீ பிடிச்சிடும். என்ன மயிருக்குன்றேன். புண்ணியவதி தாண்டா. நாங்க பண்ணுன விதி கிரகம் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். இப்ப கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளைய கூட்டிட்டு போறாங்கன்னா, மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்கன்னா பெண்ணை மட்டும்
பொண்ணோட அண்ணன் அப்பா சொந்த பந்தம் யாரையா கூட்டிட்டு போறாங்களா? கிடையாது. ஆனா அங்க கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் உனக்கு ஆக்கி போடணும், கொப்பனுக்கு ஆக்கி போடணும், நொண்ணன் தம்பிக்கு ஆக்கி போடணும், சொந்தக்காரன் கந்தக்காரன் அம்புட்டு பேர் வீட்டுக்கு வருவேன், விருந்தாளிக்கு வருவேன், அம்புட்டு பேருக்கு ஆக்கி போடணும், நல்லது கெட்டதுக்கு ஆக்கி போடணும். அப்ப பொம்பளை நான் தாய் அங்க வேலை பார்க்கணும். நீ ஒத்தாளு சொல்லி பாப்ப, நான் மொத்தாளுக்கு ஒத்தாளா சொல்லி பாப்பேன். பேசுறீங்க. இந்த இடத்துல என்ன விஷயம் அப்படி வந்திருக்கீங்க? வியாபாரம் பாக்குறேன். என்ன வியாபாரம்? என்ன வியாபாரம்? தேனா? தெரியும், கேள்விப்பட்டனே மதுரையில. தேனு பாட்டியோட நடி திருற சண்டாளி. ஆமா, தேன் எதுக்கு உதவும்? எங்க மச்சான் எங்க போறாரு? டீ குடி போறாரா? டீ சாப்பிட போறாரு? சரி சரி. ஏன் அவன் எங்க போனா உனக்கு என்ன? கேக்குறமா, கேட்கணும்ல. ஒருத்தர் எந்திரிச்சு போனானா எங்க போறாங்க, எதுக்கு போறான்னு கேட்கணும். அவர் மண்டைய பாதியை வெட்டினதை வெட்டாம வந்திருக்காரு, அதை போய் முழுசா வெட்டுறேன்னு போறாரு. அப்படியா? சரிமா, அதனால நீங்களும் ஒரு வியாபாரி, நானும் ஒரு வியாபாரி. ஆடி பாடி வியாபாரம் பண்ணலாமா? ஆடுனா, பாடுனா, ஓடுனா, உட்கார்ந்தா, படுத்தா, அவ்வளவுதான். நீ படுக்கல, அப்புறம் நானே மயிரியா புடுங்க போறேன். எப்படி சண்டாடி இப்படி வளர்த்திருக்கிற? ஆமா. கண்ணு வைக்காதடா. அடி ரோட்டோர வீட்டுக்காரி, ரோட்டோர வீட்டுக்காரி, அடி ரோசாப்பு சேலக்காரி, ரோசாப்பு சேலக்காரி, அடி நிக்கட்டுமா போட்டுமா, நிக்கட்டுமா போகட்டுமா, அடி நிக்கட்டுமா, அடி நிக்கட்டுமா போட்டுமா, நிக்கட்டுமா போகட்டுமா, அடி ஒரச நிக்கிற குட்டி குட்டி, அட மறுத்து நிக்கிற கருத்த குட்டி,